இன்னைய லஞ்சுக்கு வீட்லேயே வளர்ந்த வெந்தயக்கீரையை தான் சமைக்க போகிறேன். இது நான் வெந்தயம் விதைச்சி 15 நாள் ஆகுதுங்க. இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. வெந்தயக்கீரை இந்த 2 இலை வந்தால் போதும், அதுக்கு மேலே வளர விடக்கூடாது. சமைச்சிடலாம் வாங்க. வாணலில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு வெங்காயம் தக்காளி 2யும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வெந்தயக்கீரையை பொடியாக நறுக்கி இதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்ட பிறகு அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், உப்பு, நம்ம அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்க பச்சை பயிறு, வேக வச்சு வச்சுருக்க பருப்பையும் அதில் போட்டு நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிட்டு 2 கொதி விட்டால் போதும். சூப்பரான வெந்தயக்கீரை மசியல் ரெடிங்க. சூப்பராகவே இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நம்மளே வளர்த்து நம்ம செய்கிறதால இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்கும். இதை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சமைங்க, நல்லா சாப்பிடுங்க. தேங்க்யூ.